friends. Welcome to Iobytes. Iobytesல நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குற செஷன் பார்த்தோம்னா வந்து WordPress டெவலப்மெண்ட். WordPress டெவலப்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னடா WordPress டெவலப்மெண்ட்டுங்கிறத பற்றி நான் கொஞ்சம் ஷார்ட் தான் சொல்லி முடிச்சிடுறேன். WordPressங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் நார்மலாக ரெடி பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே தான். பட் ஆனால் இது கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ். இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈவன் தோ நீங்கள் இந்த கிளாஸ் முடிகிற கடைசி டயத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்லேருந்து ஒரு பிளாக்லேருந்து என்ன ஒரு வெப்சைட்னாலும் உங்களால் வந்து அதை டெவலப் பண்ணிக்க முடியும். அதுக்கான நாலேஜ் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து WordPress சீரியஸ்லி வந்து நல்ல ஒரு குட் சொல்யூஷன். நீங்கள் ஃப்ரீலான்சிங் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து WordPressக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீலான்ஸில் ஒரு WordPress ஜாப் போடுறேன். ஃபைண்ட் அ WordPress ஜாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து மினிமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு $1200 பக்கம், $14 $1200 பக்கம். $1500ங்கிறது சாதாரண அமௌண்ட்டில் ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி வந்து WordPress டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் இருக்குது. நீங்கள் நல்ல ஸ்கில்ஸ் இருந்தால் ஈவன் தோ உங்களை தேடி வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் நார்மலாக உட்காந்துட்டே மந்த்லி உங்களோட எல்லா எக்ஸ்பென்சிவ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஜாவா படிக்கணும், PHP படிக்கணும், அது படிக்கணும் தேவையில்லை. முழுக்க ரொம்ப ஈஸி. அதுவும் நம்ம தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் கற்றுக்கிறப்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய பேசாமல் நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இந்த WordPressக்கு நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா டொமைன்ஸு, வெப் ஹோஸ்டிங், அஸ்யூஷுவல் சர்வர்ஸ், அதை வந்து வெப் ஹோஸ்டிங். இந்த டொமைன்னா வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த டொமைன். வெப் ஹோஸ்டிங்கிறது நிறையா வெப் ஹோஸ்டிங் இருப்பாங்க. உங்களோட ஃபைலை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான இதுதான் வந்து வெப் ஹோஸ்டிங். அதில் நிறைய வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க. நம்ம சஜஷன் பண்ணுறது பார்த்தோம்னா heywebi.in. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வந்து ப்ரைஸஸ் காஸ்ட் பார்க்குறப்ப ரீசனபிளாக இருக்கும். ஃபியூச்சர்ஸும் வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஷேட் ஹோஸ்டிங் வாங்குறேன். உங்களுக்காக வந்து நான் வாங்கி கான்ஃபிகர் பண்ணுறதுலேருந்து நம்ம எண்டு முடிக்கிற வரி நம்ம பண்ண போகிறோம். ஆமாலும் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பண்ணி முடிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஒரு பிளாக் ரெடி பண்ண போகிறோம். பர்சனலாக நம்ம ஒரு பிளாகை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் தான் பார்க்குறோம். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ, அதாவது இந்த செக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறப்ப நீங்கள் ஒரு பிளாக் ரெடி பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் நிறைய போனஸ் நிறைய இதெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். நம்ம இப்போ ஒரு பேசிக் பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் நியூ டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டொமைன்ஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஆக்சுவலாக மீன்ஸ் வந்து நீங்கள் இதை ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். அந்த மெயிலில் வந்து நேம் சர்வர் இருக்கும். அந்த நேம் சர்வரை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அந்த நேம் சர்வர் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களோட வெப்சைட் வந்து லைவ் வரும். ஓகே, உங்களோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நான் இப்போதைக்கு பாஸ் பண்ணுறேன். இது ஃபில் பண்ணிட்டு நான் ரெஸ்யூம் பண்ணுறேன். நம்ம இப்போ டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணியாச்சு. வந்து நம்ம என்ன பேமெண்ட் இந்தியன் கஸ்டமர்ஸாக இல்லை இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸான் இருக்காங்க. என்ன பேமெண்ட் கெட்வேயோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்துட்டா வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீஜ் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு வந்து இது சர்வரோட டைமிங் வந்து மினிமம் ஒரு 10 to 20 minutes ஆகலாம். மேபி 1 hour பக்கம் ஆகலாம்னு நினைக்கிறேன். வந்து நான் இப்போ வந்து ஒன்ஸ் வந்து சர்வர்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் அகெயின் வந்து வீடியோ வந்து இப்போதைக்கு பாஸ் பண்ணுறேன். எல்லா டீட்டெயில்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த பேமெண்ட்லாம் பண்ணிட்டு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரிசீவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. இதில் வந்து நேம் சர்வர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த நேம் சர்வர்ஸ் தான் வந்து நம்மளோட டொமைன் போர்ட்டலில் அப்டேட் பண்ணணும். நான் இது எல்லாமே ஆல்ரெடி செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்காக காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறோம். நான் எந்த இடத்துல அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது காட்டுறேன். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும்.
ஸோ இந்த மற்ற எல்லா டொமைனும் காமனாக இருக்கிறதா. அந்த டொமைனோட போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்குறப்ப நேம் சர்வர்ஸ்ன்னு இருக்கும். இந்த நேம் சர்வரில் நீங்கள் நேம் அப்டேட் பண்ணால் போதும். நான் வந்து க்ளவுட்ஃப்ளேரில் போட்டு வச்சுருக்கனால வந்து அந்த க்ளவுட்ஃப்ளேரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளவுட்ஃப்ளேரேனா என்னென்னா வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சிடிஎன் டெவலப்பர். லைக் வந்து உங்களோட டேட்டா வந்து கேட்சியாக வந்து இந்த சிடிஎனில் ஸ்டோர் ஆயிரும். இந்த சிடிஎன் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகும். அதுதான் க்ளவுட்ஃப்ளேர். ஸோ வந்து நீங்கள் அதை வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நேம் சர்வர்ஸ் அப்டேட் பண்ணிங்கனாலே இதாகும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து அந்த டவுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் ஒரு 12 hours ஆகும். மேக்ஸிமம் 24 hours to 48 hours பக்கம் ஆகும். அந்த 48 hours ஆனதுக்கப்புறம் உங்களோட சைட்டு வந்து ரெடி ஆயிடும். ஸோ உங்கள் சைட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் நேம் சர்வரில் அப்டேட் ஆகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்எஸ் செக்கர் ஓஆர்ஜின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட டொமைன் நேம் சர்ச் பண்ணிட்டு என்எஸ் அப்படின்னு இருக்கும். அந்த என்எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா என்ன நேம் சர்வர் அங்கே இருக்குதோ அது அப்டேட் ஆகிருக்குதான்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே ஒரே வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஸோ உங்கள் சைட் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம சைட்டு வந்து ஆல்ரெடி வந்து ரெடியில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து சைட்டை வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை பார்த்தோம்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோடு பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லாட்டினா நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்க டிஃபால்ட்டாகவே வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட இன்ஸ்டாலேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த சி பேனல்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் சி பேனலில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே முன்னாடி இருக்குதான்னு பாருங்கள். இல்லாட்டினா பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. வேர்ட்ப்ரெஸ்ஸை காணும். ஓஹோ, மேபி அவங்க வேர்ட்ப்ரெஸ்ஸை வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க போல். இல்லாட்டினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இன்கேஸ் இதில் வேர்ட்ப்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ வேர்ட்ப்ரெஸ் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட அஃபிஷியல் சைட் போனீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டொமைனில் ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. ஸோ அதனால் சப்டொமைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்டொமைனில் வந்து என்ன பண்ணலாம், demo.iobytes போட்டுக்கலாம். ஸோ மெயின் டொமைன் சப்டொமைன்ஸ்னால் வந்து அந்த டொமைனோட ஒரு அலை ஸ்பாட். ஸோ லைக் வந்து மெயின் டொமைன் இப்போ வந்து Iobytes origin இருக்கிறப்ப வந்து சப்டொமைன் வந்து இங்கே என்ன க்ரியேட் பண்ணாலும் ஸோ அந்த சப்டொமைனில் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப அந்த சப்டொமைனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பெரிய கன்ஃபியூஷன் ஒன்றும் ஆகாது. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாம் இதானதுக்கப்புறம் நம்ம வந்து அப்லோடு கொடுத்து நம்ம வந்து இந்த டவுன்லோட போட்ட வேர்ட்ப்ரெஸ் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இது அப்லோட் ஆகும் லேட் ஆகும் போல் அது ஒரு வீடியோ பாஸ் பண்ணுறேன். சீக்கிரம் ஆகுதுப்பா. ஓகேப்பா. இன்கேஸ் ஏதாச்சும் இடத்துல போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லலாம், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப நானும் கொஞ்சம் விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ரீஃபாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே டன். ஸோ இது அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு இதுக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து டேட்டா பேசஸ் தேவைப்படுது. ஸோ டேட்டா பேசஸ் தான் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணும். ஸோ சி பேனல்ஸில் பார்த்தோம்னா ஆல்ரெடி சி பேனல்ஸ் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஓகே, இல்லாட்டினாலும் இந்த டேட்டா பேஸ் விசார்ட்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லை நார்மலாக MySQL டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த MySQL டேட்டா பேஸ் விசார்ட் கொடுத்து நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சர்வர் கான்ஃபிகர் இதை பற்றிலாம் தனியாக இன்னொரு வீடியோஸும் நாங்கள் வந்து போடுறது ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம போடலாம். ஸோ டேட்டாபேஸ் நேமு, டேட்டாபேஸ் யூசர் நேமு, ஸோ ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம்.
அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டா பேஸ் நேம்ஸு, யூசர் நேம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இதெல்லாம் காப்பி பண்ணி ஏதாச்சும் ஒரு நோட் பேட்லேயே எதுலையாச்சும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா பேஸ் யூசர் நேம் பார்த்தோம்னா Iobytes டெமோ யூசர். ஸோ டேட்டா பேஸ் நேம் பார்த்தோம்னா Iobytes டெமோ. பாஸ்வேர்ட் ஓகே போட்டாச்சு. ஸோ ஃபைல்ஸ் வந்து அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது சப்போஸ் WordPressன்னு ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்து ஜஸ்ட்டு மூவ் கொடுத்து அதோட என்ன சொல்கிறது மெயின் ஃபோல்டர். ஸோ லைக் நார்மலாக மெயின் டொமைன் யூஸ் பண்ணிங்கன்னா பப்ளிக் HTML வரும். ஸோ சப்டொமைன் யூஸ் பண்ணுறப்ப டெமோ அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மெயின் ஃபோல்டருக்கு நம்ம மூவ் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல சப்டொமைன். ஸோ சப்டொமைன் கால்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும், demo.iobytes.org. ஓகே ஓகே ஆக்சுவலாக நான் வந்து க்ளவுட் ஃபேரில் வச்சுருக்கனால வந்து இதை பாயிண்ட் பண்ணல. இருங்க நான் இதை பாயிண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஆக்சுவலாக கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நான் அது ஏன் பாஸ் பண்ணேன்னா ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறப்ப நீங்கள் அந்த க்ளவுட் ஃபைலில் நீங்கள் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வந்து டொமைன் நேம்ஸ் ஒரு பாயிண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன சப்டொமைன் க்ரியேட் பண்ணோம்னா demo.iobytes.org. ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள், அந்த டவுட்டை நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன். ஸோ என்ன லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு கண்டினியூ. லெட்ஸ் கோ. டேட்டாபேஸ் நேம் நம்ம டேட்டாபேஸ் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ Iobytes டெமோ அந்த டேட்டாபேஸ் நேம். ஸோ டேட்டாபேஸ் யூசர் நேம் Iobytes டெமோ யூசர். ஓகே யூசர் நேம். பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு, ஓகே பாஸ்வேர்டு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், WPS டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ரன் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துடலாம். ஸோ நம்மளோட சைட் டைட்டில் என்ன, Iobytes டெமோ. ஓகே யூசர் நேம் உங்களுக்கு என்ன யூசர் நேம் பிடிக்குதோ அந்த யூசர் நேம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் யூசர் நேம் அட்மின் போட்டுக்கேன். ஸோ பாஸ்வேர்டு நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கேன். ஓகே பாஸ்வேர்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து நல்லா ஹார்டராக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம என்ன போட்டாலும் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குது. சரி ஓகே நம்ம இப்போதைக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஏதாச்சும் ஹார்டராக சம்திங் கூகுள் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கூட பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. எவ்வளோ கூட ஹார்டராக இருக்குதோ அவ்வளோ கூட வந்து நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் WordPress கொடுக்கலாம். ஸோ இமெயில் ஐடி நம்ம கொடுக்க மறந்துட்டோம். ஸோ Iobytes அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் WordPress நம்ம கொடுக்குறோம். ஸோ மற்றது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் வந்து இது எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆசஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்மளுக்கு செட்டப் வந்து WordPressோட செட்டப் வந்து நம்மளுக்கு இது வரையும் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்தது என்னென்ன தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ஸோ என்னென்ன ப்ளகின்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஆசஸ் வரையும் உங்களுக்கு காட்டிடுறேன். கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் லிட்டில் பிட் லேட் ஆகும், அது வரையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து WordPress இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இங்கேயே நார்மலாக லாகின் கொடுத்து கூட உங்களுக்கு அட்மின் பண்ண லாகின் ஆகும். இல்லாட்டினா நீங்கள் காமனாக அட்மின் பண்ண லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட URL அதாவது எந்த டொமைனில் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த டொமைன் /WP admin. ஸோ போட்டிங்கனாலே உங்களுக்கு அட்மின் பண்ணலாம் ஓப்பன். இந்த WordPress நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது நான் போக 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 என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ ஒன்ஸ் அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அட்மின் பேனல் வந்து லாகின் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு வந்து அட்மின் பேனல் வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க வேர்ட்ப்ரெஸ்ஸோட செட்டப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு கிளாஸில் வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ண போகிறோம். இடையில வந்து உங்களுக்கு ஃபிக்மா, ஐஓடிஸ், அப்புறம் வந்து பைத்தான்ஸ், ரியாக்ட்ஸ் இது எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்ஸ், லைக்ஸ் இதெல்லாம் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் எங்கள் ஃபேஸ்புக்கு, டிஸ்கார்டு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தோட லிங்க்கும் நாங்கள் கீழே ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கார்டில் கூட வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அவைலபிளாக இருப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். See you, டாட்டா.